வெல்கம் டு தமிழ் சினிவுட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே இன்றைக்கி மிகப்பெரிய எதிர்பார்ப்போட தேட்டில் வெளியாக இருக்க தங்கலான் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிற தங்கலான் படத்துடைய ரிவ்யூ பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தங்கலான் திரைப்படம் பா ரஞ்சித் இயக்கத்தில் சியான் விக்ரம் ஹீரோவாக நடித்து இன்றைக்கி வெளியாயிருக்கு. இந்த படத்தில் முக்கியமான ரோலில் பார்வதி, பசுபதி, மாளவிகா மோகனன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. ஜி பிரகாஷ் இசையமைப்பில் உருவாயிருக்கு. இந்த படம் பிக்கஸ்ட் பேனிதன் படமாக மிகப்பெரிய எதிர்பார்ப்போட இன்றைக்கி வெளியாயிருக்கு. ஸோ படத்தோடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்க்கறதுக்கு முன்னாடி படத்தோடைய கதை சுருக்கம் பார்த்துருவோம். படத்தோடைய கதை அப்படின்னு பார்த்தோன்னா, வேம்பூரில் பழங்குடி சமுதாயத்தில் தங்கலானா வாழ்ந்துட்டு இருக்க சியான் விக்ரம் ஒரு கட்டத்தில் சூழ்நிலையால் வெள்ளைக்காரன் கூட டைப் வச்சுட்டு கேஜி போய் அங்கே இருக்கக்கூடிய தங்கத்தை எடுக்கிற திட்டத்தில் களமிறங்குறார். ஆனால் அங்கே போகும்போது நடக்கக்கூடிய சம்பவங்கள், கடைசியாக தங்கலான் என்னென்ன கஷ்டப்பட்டு அந்த தங்கத்தை எடுத்தாங்க, ஆர்த்தி யார், எதனால் ஆர்த்தி தங்கத்தை எடுக்க விடாமல் ஃபைட் பண்ணுறாங்க, ஸோ தங்கலானும் ஆர்த்தியும் எதனால் ஒன்று சேர்றாங்க, ஸோ இறுதியாக நடந்த சம்பவங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய மீத கதை. ஸோ படத்தோடைய கதை பார்த்தனா முழுக்க கோலார் தங்க சுரங்கத்தை மையமாக கொண்டு அங்கே முதல்ல பிரிட்டிஷ் எப்படி போய் தங்கம் எடுத்தாங்க, அதுக்கு பழங்குடியினர் எப்படி உதவுனாங்க, அதை எப்படி பழங்குடியினர் பேணி காத்தாங்க, எதனால் பேணி காத்தாங்க அப்படிங்கிற ஒரு சூப்பரான கதையை மையமாக கொண்டு தான் படம் நகருது. படம் ஃபுல்லாகவே அதை பற்றி தான் அரசியல் கலந்து பா ரஞ்சித் பேசியிருக்கார். ஸோ படத்தோடைய பாசிட்டிவ்னு பார்த்தோன்னா, படத்தோடைய கேஷ் அண்ட் க்ரோ தான். ஏன்னா பழங்குடியினராக வாழ்ந்திருக்காங்க, நம்மளை வேறு ஒரு உலகத்துக்கே எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னே சொல்லணும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சியான் விக்ரம்லேருந்து மாளவிகா மோகனன் வரையும் இந்த படத்தில் அந்தந்த கேரக்டராக வாழ்ந்திருக்காங்க. ஸோ அதற்கு கேரக்டர் தேர்வும், அதே போல் அவங்களுக்கு பண்ண மேக்கப் முக்கிய காரணம், அதே போல் கேரக்டருடைய நடிப்பு முக்கிய காரணம். சியான் விக்ரம் இந்த படத்தில் அவர் தலைமுடியிலிருந்து கால் நெகம் வரையுமே பார்த்திங்கன்னா ஆக்ட் பண்ணியிருக்கு, நடிச்சிருக்கு. ஏன்னா அந்தளவுக்கு சியான் விக்ரம் ஒரு சரமான செய்கை இந்த படத்தில் பண்ணியிருக்கார். எந்த அளவுக்கு என்னால் நடிக்க முடியும் அப்படிங்கிறத இந்த படத்தில் சியான் விக்ரம் காட்டியிருக்கார். அதே போல் படத்தில் சியான் விக்ரமுக்கு பேராக வரக்கூடிய பார்வதியும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அந்தளவுக்கு அவங்க சூப்பராக அந்த கேரக்டரை எடுத்து பண்ணியிருக்காங்க. அதே போல் மாளவிகா மோகனன் அவங்க கெரியர் பெஸ்ட்டில் ஒரு சூப்பரான ரோல்னே இந்த ரோல் சொல்லணும். ஏன்னா ஆக்டிங்க்கும் அதே போல் அவங்களுடைய நடிப்பு திறமையை வெளில கொண்டு வரத்துக்கும் ஒரு படமாக ஒரு கேரக்டராக இந்த கேரக்டர் இருந்துச்சு. அதை சூப்பராக ஏற்று நடிச்சிருக்காங்க. அதே போல் படத்தில் வரக்கூடிய பசுபதி மற்றும் பலரும் இந்த படத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை சூப்பராக நடித்து வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லணும். அதே போல் டெக்னிக்கல் வைஸாக படம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஸோ அந்த காலத்தில் பழங்குடியினர் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத அந்தந்த இடத்த காட்டும்போதே நமக்கு தெரிய வைக்கிற மாதிரியான ஒரு லொக்கேஷன், அதே போல் சிஜி ஒர்க், அதே போல் செட் ஒர்க்குமே பண்ணி நமக்கு அழகாக காட்டியிருக்காங்கன்னே சொல்லணும். ஜி பிரகாஷோடைய இசை படத்துக்கு ஒரு மிகப்பெரிய தூணாக இருந்துச்சு. படத்தில் வரக்கூடிய பாடல்கள் எல்லாமே சூப்பரான இடத்துல பிளேஸ்மெண்ட் பண்ணாங்க. பிஜிஎம் சூப்பராக இருந்தாலும் இன்னும் 2-3 தரமான பிஜிஎம் ஜி பிரகாஷ் இந்த படத்துக்கு போட்டிருக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு. ஏன்னா 1001 ரேஞ்சுக்கு ரசிகர்கள் இந்த படத்தை ஜிவிக்கிட்டேருந்து எதிர்பார்த்தாங்க. ஸோ அதில் பாதி பண்ணாலும் இன்னும் 2-3 தரமான ஒரு பெஸ்ட் பிஜிஎத்தை ஜிவி இறக்கிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு. இருந்தாலும் ஜிவி அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். அடுத்ததாக படத்துடைய இயக்குனர் பா ரஞ்சித். ஸோ கேஜிஎஃப் கதையை பழங்குடியினர் தான் அந்த கேஜிஎஃப் உருவாக காரணம். அவங்க தான் அந்த இடத்த பாதுகாத்துருக்காங்க. ஆனால் வரலாற்றில் அவங்கள நம்ம எப்படி இழிவாக பார்க்குறோம், அது மட்டும் இல்லாமல் வரலாற்றில் அவங்கள எந்த இடத்துல இப்போ வச்சுருக்கோம், அவங்க எந்த இடத்துல இருந்திருக்காங்க அப்படிங்கிறத உறக்க இந்த படத்தின் மூலம் காட்டியிருக்காரு பா ரஞ்சித். அதற்கு அவருக்கு ஒரு சல்யூட் வைக்கலாம். ஆனால் ஸ்க்ரீன் பிளேயில் கோட்டை விட்டார்னே சொல்லணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ரி போல் வருது, செகண்ட் ஹாஃபில் ஒரு சில சம்பவங்கள் இருந்தாலும் அதுவுமே கொஞ்சம் அங்கங்கே லேக் ஆனிச்சு. ஸ்க்ரீன் பிளேயில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இன்னும் ஒரு எஃபெக்டிவான ஒரு படமாக கொடுத்துருந்தா கண்டிப்பாக சியான் விக்ரம் பா ரஞ்சித்தோடைய ஒரு கெரியர் பெஸ்ட் படமாக இந்த படம் உருமாறி இருக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இந்த படம் இப்போயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான படமாக தான் வந்திருக்கு. இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அது இந்த படத்தோடைய நெகட்டிவ்னே சொல்லணும். அங்கங்கே லேக் ஆகிறது ஒரு சில இடங்களில் தெரியுது. மற்றபடி இந்த படம் ஒரு ஒர்த் வாட்சபிள் படமாக வெளியே இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டரில் போய் பார்க்கக்கூடிய ஒரு படமாக வெளியே இருக்குது. ஸோ இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங் 5க்கு 3.7 தரலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான படமாக வந்திருக்கு தங்கலான் படம். ஸோ நீங்கள் தங்கலான் படத்தை பார்த்துட்டிங்களா? நீங்கள் இந்த படத்துக்கு எவ்வளோ ரேட்டிங் தரீங்க? கண்டிப்பாக இந்த படத்துக்காக சியான் விக்ரமுக்கு ஆஸ்கார் மற்றும் நேஷனல் அவார்டு கொடுக்கலாமா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட் ரெடி பண்ணுங்கள். இந்த பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.